சளி பிரச்சனையை உடனடியாக சரி பண்ண இதை யூஸ் பண்ணுங்க போதும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாரமாக சளி பிடிச்சிட்டு ஒரே தொந்தரவாக இருக்குப்பான்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவ்வளோ ஏன் நம்ம கூட பல தடவை இது மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்போம். குளிர்காலம் வந்துட்டா போதும் எல்லாருக்குமே சளி, இருமல், காய்ச்சல் போன்றவை போர்வை போல உங்களோட கூடவே இருக்கும். சளி பிடிச்சிருக்குமா, மருந்து சாப்பிட்டா 7 நாளில் குணமாகும், மருந்து சாப்பிடலன்னா ஒரே வாரத்தில் குணமாகும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினி சந்திரமுகி படத்தில் கூட கூறியிருப்பாங்க. சளி மிகவும் தொந்தரவாக இருக்கும். ஆனால் இதற்கு மருந்துகள் எப்போதும் உதவாது. அவை செய்தாலும் விளைவுகள் நீண்ட காலம் நீடிக்காது. சரி, அப்போ நாங்கள் என்னதான் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அத்தியாவசிய எண்ணெய்கள் இந்த பிரச்சனைக்கு கை கொடுக்கும். இதை ஆய்வு மூலமாகவும் நிரூபணம் செய்திருக்காங்க. அத்தியாவசிய எண்ணெய்கள் அளிக்கும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூகலிப்ட்ஸ் எண்ணெய். மூக்கடைப்பு மற்றும் தலைவலிக்கு யூகலிப்ட்ஸ் எண்ணெய் சிறந்த தீர்வாக இருக்கு. யூகலிப்ட்ஸ் எண்ணெயில் உள்ள ஆன்டிவைரல் மற்றும் பூஞ்சை காளான் பண்புகள் குளிர் மற்றும் பிற சுவாச நோய்களிலிருந்து காத்து நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. மேலும் இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு. யூகலிப்ட்ஸ் எண்ணெய் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுது. புதினா எண்ணெய். யூகலிப்ட்ஸ் மற்றும் புதினா எண்ணெய்களின் கலவை சைனஸ் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. பல ஆய்வு முடிவுகள் இதை பத்தி தெரிவிக்குது. புதினா தேநீர் உடலுக்கு மிகுந்த நன்மைகளை வழங்குது. சளி மற்றும் காய்ச்சலை தடுப்பதோடு மட்டுமில்லாம புதினா எண்ணெய் ஆற்றலை அதிகரிக்கும் பண்பையும் பெற்றிருக்கு. பிராங்கிசென்ஸ் எண்ணெய். பிராங்கிசென்ஸ் என்பது தமிழில் குங்கிலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பிராங்கிசென்ஸ் எண்ணெயில் பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால குளிர் மற்றும் காய்ச்சல் ஏற்படாமல் இருக்க உதவுது. இது பிடிவாதமான இருமல் மற்றும் பிற சுவாச பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. கற்பூரவள்ளி எண்ணெய். கற்பூரவள்ளி எண்ணெய் வலுவான ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது சுவாச நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவும். கற்பூரவள்ளி செடியிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயை பயன்படுத்துவதனால நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. சூடோமோனாஸ் ஏருகினிசா என்பது ஒரு பாக்டீரியா வகையாகும். இது மனிதர்கள் உட்பட தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு நோயை ஏற்படுத்துது. கற்பூரவள்ளி எண்ணெய் சுவாச நோய்களுக்கு வழிவகுக்கும் சில நோய் கிருமி பாக்டீரியாக்களை அழிக்க உதவுது. லவங்கப்பட்டை எண்ணெய். லவங்கப்பட்டை உட்பட அத்தியாவசிய எண்ணெய்களின் கலவையானது நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் மூலக்கூறுகளை 90% குறைக்கப்படும் கூடும் என்றும் ஒரு ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. லவங்கப்பட்டை ஒரு தீவிர வெப்பமயமாதல் பண்பை கொண்டு இருக்கு. லவங்கப்பட்டை தேநீர் குடிப்பது கூட உங்களோட உடலுக்கு வெப்பமயமாதல் விளைவை கொடுக்குது. தேயிலை மர எண்ணெய். அரைக்கப்பட்ட தேயிலை மர இலைகளை உள்ளிழுப்பது பெரும்பாலும் இருமல் மற்றும் சளி நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு முறையாக காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருது. தேயிலை மர எண்ணெய் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை காளான் மற்றும் வைரஸ் தடுப்பு பாதுகாப்பை வழங்குது என்று ஆய்வு முடிவுகள் சொல்லுது. எலுமிச்சை எண்ணெய். எலுமிச்சை எண்ணெய் சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இது ஜலதோஷம் மற்றும் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. அத்தியாவசிய எண்ணெய் ஒரு இயற்கை அழுத்த நிவாரணியாகும். மேலும் குளிர்ச்சியின் தீவிர அறிகுறிகளுடன் தொடர்புடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவும். லாவெண்டர் எண்ணெய். லாவெண்டர் எண்ணெய் பொதுவாக பயன்படுத்தப்படுற அத்தியாவசிய எண்ணெய்கள்ல ஒன்றாகும். இது சிறந்த ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பை வழங்குது. நோயை உருவாக்கும் ஃப்ரீ ரேட்டிகல்களை அழிக்குது. இந்த ஃப்ரீ ரேட்டிகல்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தக்கூடும். இந்த எண்ணெய் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது மற்றும் குளிர்காய்ச்சலை போக்க உதவுது. ஆரோக்கியமான வாழ்க்கை. அத்தியாவசிய எண்ணெய்களை பயன்படுத்தினால் இனி குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் குறித்து நீங்கள் பயம் கொள்ள தேவையே இல்லை. உங்களோட அத்தியாவசிய எண்ணெய்களை உங்களோட அலமாரிகளிலேயே வச்சுக்கொள்ளுங்க. மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய்கள் உங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உறுதி அளிக்குது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.